பெற்றுக்கொள்ளுவதற்காக விசுவாசியுங்கள். ஆதலால் நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். மார்க்கு 11:24. விசுவாசமும் பெற்றுக்கொள்ளுதலும் ஒன்றோடு ஒன்று இணைந்ததாக இருக்கிறது. நாம் தேவனிடத்தில் கேட்கிறோம். கேட்கும்போது நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். நாம் கேட்பது நம்முடைய வார்த்தைகள். விசுவாசம் என்பது தேவனது வார்த்தை. எனவே நாம் கேட்கும்போது நம்முடைய வார்த்தைகள் வரும்போது தேவனுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய வார்த்தையையும் தேவனது வார்த்தையும் கலந்து கேட்கும்போது நிச்சயமாய் பெற்றுக்கொள்கிறோம். அன்பின் பரமதகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்பதின் மூலமாக எங்கள் விசுவாசம் பலப்படுகிறது. எனவே உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன் மூலமாக எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தி கொண்டு ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் பேசுகிறோம். உம்முடைய வார்த்தையும் எங்கள் வார்த்தையும் இணையும் போது ஆண்டவரே நிச்சயமாய் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்.